ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9 டேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளாஸஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு போயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இந்த 9 டேஸ் கிளாஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபீட்பேக் வந்துட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் யார் ஸ்டார்ட் பண்றீங்க, கிளாஸஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, தென் வந்துட்டு உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கா, நீங்க முன்னாடி இருந்த அந்த WordPress ஸ்கில்லுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கில்லுக்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஸோ இது மாதிரியான ஃபீட்பேக் வந்து எனக்கு வேணும். யார் ஸ்டார்ட் பண்றா? சார் WordPress பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். இப்போ நீங்க சொல்லி தான் சார் எல்லாம் தெரியும். ஓகே இப்போ நீங்க சொன்ன எலமெண்ட்ஸை வச்சு என்னால் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி ரன் பண்ண முடியும் சார். ஓகே ஓகேங்க. மற்றபடி கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்களும் ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணீங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக லைக் வந்துட்டு இருக்குங்க என்ன சார். அப்படின்னா உங்களுக்கு எப்படி நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது, அதாவது நீங்க வந்துட்டு என்ன இந்த ஃபீல்டுக்கே புதுசு கரெக்டா? ஆமாங்க டிஜிட்டல் சார். மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்கே வந்துட்டு புதுசு. பட் ஆனா இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களால கூகுள் ஆட் வந்துட்டு பண்ண முடியும், மெட்டா ஆட் வந்துட்டு பண்ண முடியும், குவாரா, லிங்க்டின் இதெல்லாமே உங்களால பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட்ல இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கிற எலமெண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எஸ் சார், கண்டிப்பாக என்னால் எல்லாம் பண்ண முடியும் சார். ஓகே. ஸோ இதெல்லாமே இப்போ கூகுள் ஆட்ல கூட இப்போ ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் நீங்க பண்ணிடுவீங்களா? எஸ் சார், கண்டிப்பாக. ஓகே ஓகேங்க.